ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா க்ரோஷெட் கிளாஸ் 12. இதில் வந்து நம்ம இன்க்ரீசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீசிங் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு பேக் ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேபிஸ்க்கு கேப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டாய்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இன்க்ரீசிங் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இன்க்ரீசிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஒர்க்கிங் இன் ரவுண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு செயின் போட்டுட்டு 8 சிங்கிள் crochet வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 8 சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ நம்ம மேஜிக் ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் நான் ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீசிங் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்க்ரீசிங் ஸ்டிச்சஸ் வந்து 2 ஸ்டிச் சிங்கிள் crochet இன்க்ரீஸ் தான். ஃபர்ஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போடுறேன். அகெயின் சேம் செயினில் இன்னொரு டைம் சிங்கிள் crochet போடுறேன். ஸோ இப்படி ஒரே செயினில் 2 டைம்ஸ் போடுறது தான் 2 ஸ்டிச் சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஸோ இப்போ பக்கத்து செயினில் போடுறேன் பாருங்கள். சேம் அதே செயினில் வந்து இன்னொரு சிங்கிள் crochet, ஒரே செயினில் 2 சிங்கிள் crochet வந்து நம்ம போடுறோம். இதுதான் வந்து 2 ஸ்டிச் சிங்கிள் crochet இன்க்ரீஸ். இதே மாதிரி இப்போ நம்ம பேஸில் பார்த்திங்கன்னா 8 சிங்கிள் crochet போட்டோம். இப்போ மேலே வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் crochetலேயும் 2 சிங்கிள் crochet போடுறோம். ஸோ கீழே 8னா செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 சிங்கிள் crochet கிடைக்கும். ஸோ இப்போ பேஸ்லேருந்து அதுக்கு செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இது இன்க்ரீசிங் ஸ்டிச்சஸ்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்க்ரீஸோட சிம்பிள் பாருங்கள், வி ஷேப்பில் இருக்குது. வி ஷேப்லேயே வந்துட்டு 2 சிங்கிள் crochet வந்து அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் காமிச்சாங்கன்னா நீங்கள் ஒரே செயினில் வந்து 2 சிங்கிள் crochet போடணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட கடைசி செயின். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டைம் சிங்கிள் crochet போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்டிச் சிங்கிள் crochet இன்க்ரீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வேறு கலர் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச் டபுள் crochet இன்க்ரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் பிங்க் கலர் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் crochetயோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸோட ஹைட் தான் டபுள் crochetயோட ஹைட். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் crochetக்கு பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸும் ஆட் பண்ணுவாங்க, 3 செயின்ஸும் ஆட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வீடியோவில் வந்து 2 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் 2 செயின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 3 செயின்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இப்போ இந்த 2 செயின்ஸ் ஆட் பண்ணோம்ல, இதே ஹோலில் தான் பார்த்தீங்கன்னா நான் டபுள் crochet வந்து போட போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் crochet ஆட் பண்ணுறேன். சேம் அதே செயினில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் crochet. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல 2 ஸ்டிச் சிங்கிள் crochet, அதுக்கு பதிலாக வந்து இது 2 ஸ்டிச் டபுள் crochet. ஒரே செயினில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் crochet வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஸோ இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் தான் இருக்கும். அந்த டபுள் க்ரோஷே ரெண்டுமே வந்து ஒன்றா ஜாயின் ஆன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே செயினில் வந்து 2 டைம் ஸ்டிச் போடணும்னு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 2 செயின்ஸ் போட்டோம்ல, இப்போ அது 2 செயின்ஸ் கிடையாது. இப்போ அதுவும் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸிங் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து கடைசி ஸ்டிச்சு. ஸ்டார்டிங்கில் 2 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் செகண்ட் செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ 2 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ அந்த ரவுண்டில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 செயின்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ரவுண்டில் 3 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைம் நம்ம டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 செயின்ஸ் போட்டோம்ல, அந்த 3 செயின்ஸ் இப்போ நம்ம செயினாக கால்குலேட் பண்ணக்கூடாது, அது ஒரு டபுள் க்ரோஷேட் தான். இப்போ ஒரே செயினில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டபுள் க்ரோஷேட் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்து செயினில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே வந்து நான் போட போகிறேன். ஒரே செயினில், அதாவது ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். அந்த 3 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸோட சிம்பிள் பாருங்கள், 3 டபுள் க்ரோஷே வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒரே இடத்துல நம்ம 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போடணும்னு அர்த்தம். ஸோ தேர்டு 3 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்து செயினில் தான் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு 3 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ்க்கு பக்கத்தில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராமல் ஒரு மாதிரி அன்இவன் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒவ்வொரு செயினை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா ஒரே இடத்துல வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பாக இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணி இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. இது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச்சு. ஸ்டார்டிங்கில் 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் போட்டோம், அதுக்கப்புறம் 2 ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், இப்போ 3 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஸோ ட்ரிபிள் க்ரோஷேவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸோட ஹைட்டோட ஈக்குவல். ஸோ அதனால வந்து 4 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 செயின்ஸ் வந்து 4 செயின்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ இது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இதே செயினில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து ட்ரிபிள் க்ரோஷே வந்து போடுறேன். ஸோ ஒரே செயினில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு 2 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், பட் இன்க்ரீசிங் பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தடு தான். ஸோ இது ரெண்டும் போட்டுட்டு இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்து செயினில் வந்துட்டு 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே வந்து போட போகிறேன். ஸோ ட்ரிபிள் க்ரோஷேக்கு பார்த்தீங்கன்னா ஹூக்கில் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். இது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்து செயினில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் இதே செயினில் வந்துட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 2 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே இன்க்ரீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணுங்க, கீழே வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 4 செயின் போட்டோம்ல, அதில் 4th செயினில் வந்து ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸில் வந்து 5வது ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு 3 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஒரே செயினில் 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு எடுத்திருக்கேன். ட்ரிபிள் க்ரோஷேயோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் 4 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே வந்து போடுறேன். அகெயின் சேம் இடத்துல இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ ஒரே செயினில் வந்துட்டு 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டிச் போல பார்த்தீங்கன்னா ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்து செயினில் வந்துட்டு 3 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே வந்து போடுறோம். ஸோ நம்ம 3 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கலர் காம்பினேஷன் பண்ணி போட்டனால இதே வந்து ஒரு கோஸ்டர் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கிளாஸ் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ 3 ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு த்ரெட்டு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் பிங்க் ஷேட் எடுத்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மாற்றிட்டேன். பட் அதை வந்து நான் வீடியோவில் வந்து காமிக்கல. லைட் கலர் பிங்க் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு, இல்லை அதுக்கு மேலே அந்த த்ரெட்டே இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நாட் போட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த நாட் போடும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டு நாட் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம யானை வந்து ஹைட் பண்ணும்போது அதையும் வந்து சேர்த்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீசிங் ஸ்டிச்சஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் டீ கோஸ்டராகவும் நம்ம போன கிளாஸில் ஒரு டீ கோஸ்டர் மாதிரி பண்ணோம்னா அதே மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒன்று கவர் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு பிளேட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்துட்டு பவுலை கவர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்டில் வந்து நோட்ஸ் எழுதிக்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு நான் சிம்பிள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வேணுன்னா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பர்சனலாக கூட யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.